கடக ராசிக்காரர்களே, கடந்த 1.5 வருட காலமாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உட்கார்ந்து ஒரு அசட்டு தைரியத்தை கொடுத்துட்டு இருந்தார் கேது. அப்படிப்பட்ட கேது இப்போது 2வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாருங்க. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நீங்கள் விட்டு கொடுத்து போகணுங்க. தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நாம் நினச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்திலையும் சரி, வெளிவட்டாரத்திலையும் சரி, மற்றவங்களுடைய உணர்வுகளை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துல இப்போ கேது வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால பணவரவு உண்டு, ஆனால் செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. யாருக்காகவும் வந்து உறுதிமொழியெல்லாம் தர வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன், நான் கொடுக்குறேன் அப்படிலாம் தர வேண்டாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஓரளவு தப்பிச்சுக்கலாங்க. 2ஆம் இடம்தான் நேத்திரம், கண்ணுக்குரிய இடம். அப்படி இருக்கிறதுனால கண்ணில் வந்து சின்னதாக அடிபட வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் கண்ணுக்கு பாதுகாப்பாக நீங்கள் நடந்துக்கிறது நல்லதுங்க. கண்ணு கொஞ்சம் விஷன் செக்கப் பண்ணிக்கிறதும் ஒரு வகையில் நல்லது. சிலருக்கு கண்ணாடி, மூக்கு கண்ணாடி போடுற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல கேது இருந்தாலே கொஞ்சம் கராராக பேசுகிறாரு, முன்ன மாதிரி இல்லை, ஆளே மாறிட்டாரு அப்படின்லாம் உங்களை பற்றியெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் கனிவாக பேசிட்டிங்கன்னா அந்த மாதிரியான அவப்பெயர்கள்லாம் வராமல் போயிடுங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் பல்லு தொந்தரவுலாம் கொஞ்சம் இருக்கும். அதனால் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து நீங்கள் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. பளிச்சுன்னு பேசுவீங்க, எல்லார்கிட்டையும் வந்து எல்லா விதத்துலேயுமே நீங்கள் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு ஓரளவு வருமானத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பாசிட்டிவாக தானே இருக்குமே தவிர எதிர்மறையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வர்றது நல்லது. அதே மாதிரி நீங்கள் ஒரு முறை வந்து தானமும் செய்கிறது நல்லது. 2ஆம் இடத்துல கேது இருந்தாலே உணவு புசிக்கிறதுக்கு, அதாவது ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏழைப்பாழைக்கு தான் நீங்கள் வாங்கி கொடுக்கறதும் நல்லதுங்க. அதே போல் கடந்த 1.5 வருட காலமாக 9வது வீட்டில் உட்கார்ந்து அப்பாவுக்கு தொந்தரவுகளை கொடுத்து வந்த ராகு இப்போது 8வது வீட்டுக்குள்ளார வந்து நுழைஞ்சிட்டாருங்க. குரு பகவானுடைய அருட்பார்வையில் மே மாதம் வரைக்கும் இந்த ராகு இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. 8வது வீட்டில் ராகு இருக்கிறதுனால மறுபடியும் வெளிநாடு போகிறதுக்கு சிலருக்கெல்லாம் வாய்ப்புகள் வரும். இப்போ தாங்க அங்கேருந்து வந்தோம், மறுபடியும் போகணுமா, எல்லாத்தையும் விற்றுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சிலர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் புதுசாக ஏதாவது உங்களுக்கு சில வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க. 8வது வீட்டில் ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஞாபகம் மறதியால் விலை உயர்ந்த பொருட்கள், அதாவது நகைகள், அதுக்கு அடுத்தது வந்து பணம், இதெல்லாம் இழந்துடக்கூடாது. அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி 8வது வீட்டில் ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால உத்தியோகத்தாலேயோ அல்லது மற்ற விஷயங்களாலோ கணவன் மனைவி ஆளுக்கு ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். பிள்ளைகளுக்காக இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும். அல்லது வேலை இங்கே இருக்குதுங்க, வீடு அங்கே இருக்குதுங்க, அதில் இங்கேயே தங்கிட்டேன் அப்படிங்கிற அளவு கூட சில சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால 8இல் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. வண்டி வாகன விபத்துகள் அதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால பகலிலேயே பார்த்து பயணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 2இல் இருக்கக்கூடிய கேதுவும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் அப்பப்போ கொஞ்சம் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்தாலும் கூட இன்னொரு பக்கம் உங்களுக்கு செல்வாக்கையும் வளர்ச்சியையும் பிள்ளைகளுக்கு திருமணத்தையும் செய்து வைப்பதுடன் சகோதர வகையிலையும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்களுக்கும் புது வேலை கிடைக்கிறது, புது தொழில் தொடங்கிறது, அந்த மாதிரி யோகங்களும் உறுதியாக உண்டுங்க. என்ன இருந்தாலும் ராகு கேது தானே, அவங்களால நல்லது நடக்கணும்ல அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு பரிகாரமாக ஊஞ்சலூர் அப்படிங்கிற ஊருக்கு நீங்கள் போய் வாங்க. அந்த ஊஞ்சலூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடுக்கு அருகே கொடுமுடின்னு ஒரு புகழ்பெற்ற ஸ்தலம், ஊர் இருக்குது. அந்த கொடுமுடியிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் ஊஞ்சலூர் இருக்குது. அந்த ஊஞ்சல் ஊரில் வந்து சிவபெருமான் வந்து ஸ்ரீ நாகேஸ்வரராக காட்சியளிக்கிறார். பேரே வந்து ஸ்ரீ நாகேஸ்வரர் தான். அப்படி இருக்கிறதுனால அந்த சிவாலயம் சென்று
ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு நீங்கள் வந்து தீபம் ஏற்றிட்டு வரலாம். சர்ப்பங்களை வணங்குறது நல்லது. ஏன்னா இந்த ராகு கேது வந்து அங்கே சிறப்பாக இருக்குது. அங்கே வந்து மூலவரே வந்து ஸ்ரீ நாகேஸ்வரராக இருக்கிறாரு. அதில் மூலவரையும் வணங்கிட்டு நீங்கள் வர்றது ரொம்ப நல்லதுங்க. நாட்டு சர்க்கரை தானமாக கொடுங்க. இந்த ராகு கேது பயிற்சி அமோகமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு புகழையும் பொருளையும் பொன்னையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.